அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஆடு வளர்க்குறவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம், ஆட்டுக்குட்டிகளை குளிப்பாட்டலாமா வேண்டாமா, அப்படி குளிப்பாட்டினா என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆபத்துகள் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தகவல் கிடைக்கும். ஆட்டுக்குட்டிகளை ஏன் குளிப்பாட்ட வேண்டும், அதோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுத்தம். ஆட்டுக்குட்டிகள் துள்ளி குதித்து விளையாடும்போது சேறு, சகதி, சாணம் இதெல்லாம் உடம்புல ஒட்டும். இதை அப்படியே விட்டால் ஈக்கள் ரொம்ப மிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கிருமிகளும் வளர ஆரம்பிச்சிடும். அதனால் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு குளிப்பாட்டலாம். அடுத்த நன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோல் நோய்கள்லேருந்து ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றலாம். அதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன். ஆட்டுக்குட்டிக்கு பெரிய எதிரியே உண்ணி, பேன் மற்றும் பூச்சிகள் தான். இதனால் சொரிசிரங்கு வரலாம். இதை குறைக்க மூலிகை கலந்த தண்ணீரிலேயே அல்லது மருத்துவர் பரிந்துரைத்த மருந்திலேயோ குளிப்பாட்டுவது அவசியம். இதுபோல் மூலிகைனாலேயோ இல்லை மருத்துவர் பரிந்துரைக்கிற மருந்தினாலேயோ குளிப்பாட்டுறதால உண்ணி, பேன் மற்ற பூச்சிகளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆடுகள் நல்லா செழுமையாகவும் வலிமையாகவும் வளர்கிறதுக்கு பேன் இல்லாமல் இருந்தாலே போதும். ஆடுகள் எடை அதிகரிக்காமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கு ஒரு மெயின் காரணமே இந்த பேன், உண்ணி இது போல் ஒரு சில பூச்சிகள் ஆடுகளோடு ஒட்டி அதோட ரத்தத்தை குடிக்கிறதால அதனால் சரியாக எடையை அதிகரிக்க முடியாமல் அதுக்கு தேவையான புரோட்டீனோ இல்லை எதுவோ எடுக்க முடியாமல் இரத்த சோகை ஆடுகள் மெலிந்து காணப்படும். அதனால் குளிப்பாட்டுறதுனால இது ஒரு மிகப்பெரிய நன்மைகளாக இருக்கும். அடுத்த நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, இது சீசன், அதாவது கோடை காலத்தில் வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். அதாவது வெப்ப அழுத்தம்னு சொல்லுவாங்க, ஹீட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கோடை கால வெயிலில் ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் ரொம்பவே அவதிப்படும். உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் ஆட்டை சுறுசுறுப்பாக ஆக்கிறதுக்கும் குளிப்பாட்டுவது ரொம்பவே நல்லது. அதாவது கோடை காலத்தில் குளிப்பாட்டுறதால ஆடுகளுக்கு பேனாக இருக்கட்டும், உண்ணியாக இருக்கட்டும் இதுவும் வராது. அதே போல் வெப்பமாக இருக்கிறது, அதை உடம்போட டெம்பரேச்சரை கரெக்டான சரியான அளவில் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஆடுகளை மேக்சிமம் வெயில் காலத்தில் ஒரு வாட்டியாவது ரெண்டு வாட்டியாவது குளிப்பாட்ட பாருங்கள். அப்போ தான் ஆடுகளுக்கு உடம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் அதே போல் டீஹைட்ரேஷன் ஆகிடும். அடிக்கடி ஆடுகளாக இருக்கட்டும், ஆட்டுக்குட்டிகளாக இருக்கட்டும் டீஹைட்ரேட் ஆகிடும் வெப்பம் வெயில் தாங்காமல். அதனால் குளிப்பாட்டினா அதுக்கு கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் அந்த வெப்ப அழுத்தம், அதாவது ஹீட் ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கணுன்றதுக்காக வெயில் காலத்தில் ஒரு வாட்டியாவது இல்லை 2 வாட்டியாவது கண்டிப்பாக குளிப்பாட்டிடுங்க. இது ரொம்பவே முக்கியம். அப்போது நீங்கள் மூலிகை தண்ணி அதெல்லாம் கூட தேவையில்லை, நார்மலான வாட்டரில் குளிப்பாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது வரைக்கும் நம்ம ஆடுகளை குளிப்பாட்டுறதை பற்றி பார்த்துட்டோம். ஆடுகளோட நன்மைகள், குளிப்பாட்டினா வர நன்மைகளை பற்றி பார்த்துட்டோம். ஆடுகளை குளிப்பாட்டக்கூடாது, எப்போ குளிப்பாட்டக்கூடாது, ஏன் குளிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பார்க்குறோம். ஆட்டுக்குட்டி பிறந்ததும் மினிமம் ஒரு 15 நாள் கழிச்சதாவது குளிப்பாட்டுங்க. பிறந்த குட்டியிலே நீங்கள் குளிப்பாட்டிட்டிங்கன்னா அதுகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக சளி பிடிச்சிரும். சீக்கிரமாக சளி பிடிக்கிறதால என்ன ப்ராப்ளம் வரும்னா, உடல் எடை ரொம்பவே குறைந்து பால் ஊட்டுறதுக்கு கூட சத்து இல்லாமல் பால் ஊட்டாமல் இறப்புக்கு கூட நேரிட வாய்ப்பு இருக்குது. அதனால் பனிக்காலத்தில் குளிப்பாட்டிங்க பிறந்த ஆட்டுக்குட்டியை அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாவது வச்சுருங்க. அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க. ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும், சளி பிடிக்கும், உடம்பு நோய் வரும், ஆடு இறக்கிறதுக்கு கூட நேரிடும். அதனால் பிறந்த குட்டியை குளிப்பாட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு காலநிலை, அதான் முன்னாடியே சொன்ன மாரி தான். கோடை காலத்தில் நீங்கள் எப்படி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி குளிப்பாட்டுறோமோ அதேமாரி மழை காலம், பனிக்காலம், மேகமூட்டமான காலத்தில் ஆட்டுக்குட்டிகளையோ ஆடுகளையோ குளிப்பாட்டுறதை தவிர்த்துருங்க. இப்பொழுது மழை பெய்யும் போதும் மேகமூட்டமாக இருக்கும் போதும் அதே போல் அதிகாலையிலையும் குளிப்பாட்டக்கூடாது. காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரை தான் நல்ல வெயில் இருக்கும்போது குளிப்பாட்டணும். அதுவும் வெயில் இருந்தால் குளிப்பாட்டுங்க, வெயில் இல்லாமல் இருந்துச்சுன்னா குளிப்பாட்டாதீங்க. அடுத்தது மிகப்பெரிய ஒரு சவால், குளிப்பாட்டுறதுல வர சவாலாக இருக்கட்டும், ஒரு தீமையான விஷயமா இருக்கட்டும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டிகள் சளி காய்ச்சலுக்கு உள்ளாகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆட்டுக்குட்டிகள் ஏற்கனவே சோர்ந்து போயிருந்ததாலேயோ
அல்லது மூக்கில் தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருந்தாலோ குளிப்பாட்டுறத உடனே நிறுத்திடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் ஓகே இது ஏதோ சோர்ந்துருக்கு, நம்ம குளிப்பாட்டினா இது எனர்ஜி ஆகிடும், சுறுசுறுப்பாகிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் குளிப்பாட்டுவீங்க. அது அந்த இப்போ நம்மளுக்கே எடுத்துக்கோங்களேன், நம்மளுக்கே டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது நம்ம போய் பச்சை தண்ணியில் குளிப்பாட்டினோன்னு எங்களுக்கு குளித்தோன்னு வைங்க, நமக்கு ஒரு உடம்பு இன்னமும் சரியில்லாமல் தான் போகும். அதே போல் தான் ஆட்டுக்குட்டியும். அதுவும் ஆடு கூட ஓரளவுக்கு தாங்கிடும், ஆட்டுக்குட்டி வந்து சுத்தமாக தாங்காது. அதனால் இது போல் நேரத்தில் சளிவோ காய்ச்சலோ சோர்ந்து இருக்கிற நேரத்தில் ஆட்டுக்குட்டிகளை குளிப்பாட்டுறதை வந்து முக்கியமாக தவிர்த்துருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் இப்போ நன்மைகள் மற்றும் தீமைகளை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ப்ராசஸ், அதாவது குளிப்பாட்டும் சரியான முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணீர் எந்த மாதிரியான தண்ணீர் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா, ரொம்ப குளிர்ந்த தண்ணீரோ இல்லை ரொம்ப சூடான தண்ணியோ ஆட்டுக்குட்டிகளை குளிப்பாட்டுறதுக்கு பயன்படுத்தவே கூடாது. அது ஆட்டுக்குட்டிகளுக்கு ஏற்ற தண்ணி கிடையாது. அதாவது நீங்கள் சரி இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, பச்சை தண்ணியிலே குளிப்பாட்டிடலாம் அப்படின்னு குளிப்பாட்டக்கூடாது. இப்போ மழை காலமாக இருக்குது, பனிக்காலமாக இருக்குது, ரொம்ப சூடான தண்ணி வச்சோ அப்படி குளிப்பாட்டலாம் அப்படிங்கிறதும் குளிப்பாட்டக்கூடாது. அதாவது சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்ல, சாதாரண அளவுக்கு வச்சு கொஞ்சம் சூடு இல்லாமல் கொஞ்சம் இதுவும் இல்லாமல் மிதமான சூட்டில் தண்ணீரை வச்சு குளிப்பாட்டினா போதும். அடுத்தது வந்து வேப்பிலை தண்ணீர். அதாவது இப்போது இயற்கை முறையில் குளிப்பாட்ட நினச்சிங்கன்னா தண்ணீரில் வேப்பிலையை அரைச்சி கலந்து இதை கிருமி நாசினியாக செயல்படுத்தி குளிப்பாட்டுங்க. ஆடுகளுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம இயற்கை முறையிலே ஆடுகளை குளிப்பாட்டுறதுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அப்படி இல்லாட்டியும் ஒரு ஷாம்பு வாங்கி கூட நீங்கள் குளிப்பாட்டலாம். ஷாம்பு போடும்போது என்ன பண்ணணும்னா, நல்லா இது போல் தேய்ச்சி குளிப்பாட்டினீங்கன்னா பேனு கிருமி மற்ற எதுவுமே வராது. ஸோ ஆட்டுக்குட்டிகளை குளிப்பாட்டுறது நல்லது தான், ஆனால் அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்யணும். முக்கியமாக குட்டிகளோட ஆரோக்கியத்தை பொறுத்து முடிவு பண்ணுங்கள். அப்போ தான் ஆட்டுக்குட்டிகளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, எந்த நோய்களும் வராது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம். இந்த ஆட்டுக்குட்டி குளிப்பாட்டிட்டு கடைசியாக வெயிலில் நிற்க வச்சுருப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.